உண்மையா நேசிச்ச பொண்ணு நம்ம கூட லஸ்ட்டுக்காக தான் பழகி இருக்காங்கன்னு நினைச்சு ஷோவான் ஹீரானை திட்டிட்டு வந்துட்டோன்னு லிஃப்ட்ல ஒரு கப்பல் அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது பேசுறத கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கஷ்டம் சந்தோஷம்லாம் வாழ்க்கையில எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு அங்கம் தான், ஆனா அதெல்லாம் காரணமா வச்சு என்னைக்குமே விலகி போயிடலாம்னு நினைக்கவே கூடாது. இந்த காசு பொருள் அடுத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மனுஷங்களே நாகரிகன்ற பேர்ல எமோஷனல் ரோபோட்டா மாறிடும்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கிற ஷோவான் உடனே லிஃப்ட நிப்பாட்டி ஹீரானை பாக்குறதுக்காக அவனையே அவன் மனசுல திட்டிட்டு அழுதுட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே வரான். நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டு சும்மா சர்வை பண்ணிட்டு இருந்த டயத்துல தேவதை மாதிரி வந்த பொண்ணு ஹீரான். சர்வை மட்டும் பண்ணா போதாது, சந்தோஷமா வாழணும்னு திரும்ப நம்மள சிரிக்க வச்சவ ஹீரான். சந்தோஷத்துல மட்டும் கூட இருக்கிறது உறவு கிடையாது, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் ஒன்னா கடந்து வருவோம்னு சொல்லி கொடுத்தது ஹீரான். அப்படிப்பட்ட பொண்ணே நம்மளை விட்டு விலகி போகணும்னு நினைச்சிருக்கானா அவ ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறான்னு தானே அர்த்தம். அது என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒன்னா கடந்து வரலாம் ஹீரான்ட்டு தானே நான் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நானே ஹீரானை இப்படி காயப்படுத்திட்டு வந்துட்டேன்னு அழுதுட்டே உள்ள வந்தா ஹீரான் அங்க கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஷோவானை பாக்குற ஹீரான், நான் உன் நம்பிக்கையை உடைச்சிட்டேன்ட்டு உனக்கு இன்னும் தோணா எதுவும் பேசாம போயிடு ஷோவான். நீ மட்டும் தான் என்ன நம்பி உன் மனசையும் உடம்பையும் எனக்கு கொடுத்தியாடா, நான் உன்னை நம்பாம தான் என் மனசையும் உடம்பையும் உனக்கு கொடுத்தனா? எவ்வளவு ஈஸியா நீ என்ன அப்படி நினைச்சிட்டல. அவ ஏன் இப்படி பண்றா, ஏதோ கஷ்டத்துல இருக்கிறா, இந்த கஷ்டத்துல அவ கூட இருக்கணும்ட்டுலாம் உனக்கு தோணல, ஆனா உனக்கு இப்படி தோணி இருக்கு. நீயும் ஒரு ஆம்பளை தானே, இப்பதான் எல்லா ஆம்பளைங்களோட மென்டாலிட்டியும் எனக்கு புரியுதுடா. நான் உண்மையா தான் என் உடம்பையும் மனசையும் உனக்கு கொடுத்தேன், ஆனா நீயும் எல்லா பசங்க மாதிரி தானே ப்ரூவ் பண்ணிட்டிய ஷோவான். பொண்ணுங்க அப்படி நம்பி பண்றது லஸ்ட்னு அர்த்தம், நீங்க பண்றது காதல்னு அர்த்தமா? நீங்க தாண்டா பொண்ணுங்களோட நம்பிக்கையை பேசி பேசி அப்படி சம்பாரிச்சிட்டு காதல்ன்ற பேர்ல லஸ்டா அப்படி ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் பொண்ணுங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, வேற எவனையும் தொட முடியாது அப்படின்ற ஒரு மென்டல் ட்ராப்புக்குள்ள தான் தள்ளி விடுறீங்கடா. இதுல பொண்ணுங்களை தப்பா நினைக்கிறது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் அவங்க சகிச்சுட்டே அந்த கில்ட்டோட வாழணுமா? போங்கடாடே, நீங்களும் உங்க காதலும் எந்த பொண்ணையும் அப்படி சகிப்பு தன்மையோட அவங்க வாழ்க்கையை வாழ விட்டுறாதீங்கடா அப்படின்னு ஹீரான் அவங்க வயசை மீறி இவ்வளவு மெச்சூரா பேசிட்டு இருக்கும்போது ஷோவான் அவங்கள கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சுடு ஹீரான்ட்டு மனசை விட்டு அழுதுட்டு இருக்கான்.